Morning students. The module number 5 la the last unit is unit number 4, performance of a contract of sale. Okay, the last module contract of sale அதில் 3 யூனிட் நம்ம பார்த்துட்டோம். The last module is performance of a contract of sale. Contract of sale performance ரிலேட்டடான கொஞ்சம் டாபிக்ஸ் தான் நம்ம இதில் படிக்க போகிறோம். ஸோ performance of a contract of sale. In a contract of sale, performance of contract involves obligations on the part of the buyer and the seller. இங்கே வந்துட்டு சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்டில் கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் அப்படிங்கிறது ஒரு பொருள் வாங்கவோ விற்கவோ நம்ம எடுத்துக்கக்கூடியது தான் கான்ட்ராக்ட் ஆஃப் சேல். ஸோ அப்படிங்கும்போது இங்கே பையர் அண்ட் செல்லர் ரெண்டு பார்ட்டிஸோட ஆப்ளிகேஷன்ஸ் அவங்களுடைய பொறுப்புகள் எப்போ தீருதோ அப்போ தான் இதனுடைய பெர்ஃபார்மன்ஸு கம்ப்ளீட் ஆகும். த செல்லர் ஹேஸ் டு டெலிவர் த குட்ஸ் டு தி பையர் அண்ட் த பையர் ஹேஸ் டு அக்செப்ட் த குட்ஸ் அண்ட் பே ஃபார் தெம். தட் இஸ் த டியூட்டிஸ் ஆஃப் செல்லர் அண்ட் பையர். செல்லரோட டியூட்டி என்ன அப்படின்னு சொன்னால், செல்லர் நம்ம சொன்ன டைமில் கரெக்டு குவாலிட்டியில் கரெக்டு குவான்டிட்டியில் பொருள் வந்துட்டு டெலிவரி பண்ண வேண்டியது செல்லரோட டியூட்டி. அதே மாதிரி பையர் வந்து செல்லர் அனுப்பின பொருளை அக்செப்ட் பண்ணவும் அதுக்குள்ளே பேமெண்ட்டு, அதை பணம் அடைக்கிறதுக்கு இந்த ரெண்டு டியூட்டிஸ் தான் மெயினாக வந்துட்டு. இந்த ரெண்டு டியூட்டிஸும் கம்ப்ளீட் ஆகும்போது தான் கான்ட்ராக்ட் ஆஃப் சேலோட பெர்ஃபார்மன்ஸ் அங்கே கம்ப்ளீட் ஆகும். ஓகே, அதில் ஃபர்ஸ்ட் ஒன்று டெலிவரி ஆஃப் குட்ஸ். டெலிவரி ஆஃப் குட்ஸில் பார்த்தீங்கன்னா, டெலிவரி ஆஃப் குட்ஸ் மீன்ஸ் வாலண்டரி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பொசஷன் ஃப்ரம் ஒன் பர்சன் டு அனதர். இப்போ நம்ம வந்துட்டு கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் அப்படின்னாலே பொருள் வாங்க விற்க உள்ளதான் கான்ட்ராக்ட் ஆஃப் சேல். ஓகே, இப்போ டெலிவரி ஆஃப் குட்ஸ் மீன்ஸ் வாலண்டரி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பொசஷன் ஃப்ரம் ஒன் பர்சன் டு அனதர். ஓகே, அப்போ டெலிவரி மே பி மேடு பை எனி மோட் விச் ஹாஸ் த இஃபெக்ட் ஆஃப் புட்டிங் த குட்ஸ் இன் தி பொசஷன் ஆஃப் தி பையர் ஆர் ஹிஸ் ஏஜென்ட். அதாவது ஏஜென்ட் வழியோ பையருக்கோ அவங்களுடைய பொருள் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது, அப்போ பொசஷன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது தான் இங்கே என்ன சொல்லுவோம், அதை தான் டெலிவரி ஆஃப் குட்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஓகே, மோட்ஸ் ஆஃப் டெலிவரி ஆஃப் குட்ஸ் ഏതൊക്കെ രീതിയിൽ നമുക്ക് ചെയ്യാം. ഡെലിവറി ഓഫ് ഗുഡ്സ് മേ ബി ആക്ച്വൽ, സിംബോളിക് ഓർ கன்ஸ்ட்ரக்டிவ். அப்படி பல தரத்தில் நமக்கு குட்ஸு டெலிவரி பண்ணலாம். ஆக்சுவல் டெலிவரி அப்படின்னா பார்த்தீங்கன்னா, வேர் த குட்ஸ் சோல்ட் ஆர் ஹேண்டட் ஓவர் பை தி செல்லர் டு தி பையர் ஆர் ஹிஸ் டியூலி ஆத்தரைஸ்டு ஏஜென்ட். அதான ஆக்சுவல் டெலிவரி. அதாவது பொருள் வந்து செல்லர் கையிலேருந்து பையர் கைக்கோ இல்லைனா அவங்களுடைய ஆத்தோரைஸ்டு ஏஜென்ட்டுக்கோ போய் கிடைக்கிறது தான் நம்ம ஆக்சுவல் டெலிவரி அப்படின்னு சொல்கிறது. ஸோ அடுத்தது சிம்போலிக் டெலிவரி. சிம்போலிக் டெலிவரி அப்படிங்கிறது இட் இஸ் த டூயிங் ஆஃப் சம் ஆக்ட் விச் ஹேஸ் த இஃபெக்ட் ஆஃப் புட்டிங் த குட்ஸ் இன் பொசஷன் ஆஃப் தி பையர். அதாவது சிம்போலிக்கான டூயிங் ஆஃப் சம் ஆக்ட் வித் ஹேஸ் த இஃபெக்ட் ஆஃப் புட்டிங் த குட்ஸ் டிரான்சிட்டுக்கு அதாவது புட்டிங் த குட்ஸ் இன் பொசஷன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக குட்ஸ் நம்ம கொடுக்கறதுக்கு முன்னாடி செய்யக்கூடியதை வந்துட்டு சிம்போலிக் டெலிவரி அப்படின்னு சொல்கிறது. கன்ஸ்ட்ரக்டிவ் டெலிவரி ஆர் டெலிவரி பை அட்டான்மெண்ட் அப்படின்னா இட் டேக்ஸ் பிளேஸ் வென் எ பர்சன் in possession of goods of the seller acknowledges to the buyer that they hold the goods on his behalf. அதாவது அக்னாலஜ்மெண்ட் கொடுக்கறது, அறிவிப்பு கொடுக்கறது. இப்போ வந்துட்டு செல்லர் கையில் குட்ஸு ரெடியாக இருக்குது, எப்போ டெலிவரி பண்ணணும், எப்போ அதில் அந்த மாதிரி நம்ம அக்னாலஜ்மெண்ட் கொடுக்கறது தான் கன்ஸ்ட்ரக்டிவ் டெலிவரி ஆர் டெலிவரி பை அட்டான்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது. தட் இஸ் மோட்ஸ் ஆஃப் டெலிவரி: ஆக்சுவல் டெலிவரி, சிம்போலிக் டெலிவரி அண்ட் கன்ஸ்ட்ரக்டிவ் டெலிவரி. ஓகே, இனி அடுத்தது ரூல்ஸ் அஸ் டு டெலிவரி ஆஃப் குட்ஸு டெலிவர் பண்ணும்போது நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய பல ரூல்ஸு. அதில் ஃபஸ்ட் ஒன் நீங்கள் வந்துட்டு மோட் ஆஃப் டெலிவரி அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்த்துட்டோம். டெலிவரி, ஆக்சுவல் டெலிவரி, சிம்போலிக் ஆர் கன்ஸ்ட்ரக்டிவ். இட் ஷுட் ஹாவ் தி இஃபெக்ட் ஆஃப் புட்டிங் த குட்ஸ் இன் தி பொசஷன் ஆஃப் தி பையர் ஆர் ஹிஸ் ஆத்தரைஸ்டு ஏஜென்ட். അതായത് ഏത് രീതിയിലാണ് മോഡ്സ്, ഇതിൽ ഏതെങ്കിലും ഒരെണ്ണം നമുക്ക് സെലക്ട് ചെയ്യാം. ദെൻ ഇഫക്റ്റ് ഓഫ് பார்ட் டெலிவரி அப்படிங்கிறது இப்போ நம்ம கேட்டதில் பகுதி குட்ஸு அனுப்புறது அப்படின்னா டெலிவரி ஆஃப் பார்ட் ஆஃப் தி குட்ஸ் இன் ப்ராக்ரஸ் ஆஃப் தி டெலிவரி ஆஃப் த ஹோல் ஹேஸ் தி சேம் எஃபெக்ட் அஸ் த டெலிவரி ஆஃப் தி ஹோல். அதாவது இப்போ நம்ம கேட்டதில் பகுதி பொருள் தான் அனுப்பியிருக்காங்க அப்படின்னா கூட ஃபுல் பொருள் அனுப்புறதுக்குள்ள எஃபெக்ட் தான் வரும். ஸோ அப்போ பட் தி பார்ட் டெலிவரி வித் த இன்டென்ஷன் ஆஃப்
സെപ്പറേറ്റിംഗ് ഇറ്റ് ഫ്രം ദി ഹോൾ ഡസ് നോട്ട് ഓപ്പറേറ്റ് ആസ് ദ ഡെലിവറി ഓഫ് தி ஹோல். அதாவது இப்போ நம்ம 100 கிலோ கேட்டோம் அப்படின்னா அதில் 50 கிலோ தான் ப்ராசஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னால் 50 கிலோ ப்ராசஸ் ஆனது மட்டும்தான் கணக்கில் எடுத்துக்குவோம். அது வந்து ஃபுல்லாக ஹோல் டெலிவரி அப்படின்னு நம்ம இப்போ சொல்ல மாட்டோம். ஸோ அப்போ அந்த பார்ட்டு டெலிவரிக்குள்ள ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும் ஏற்றெடுத்தால் போதும். ஓகே, அடுத்து 3 பையர் டு அப்ளை ஃபார் டெலிவரி. இப்போ நம்ம ஒரு பர்டிகுலர் டேட்டு எல்லாம் சொல்லியிருப்போம். அந்த டேட்டுக்குள்ளே அவங்க பொருள் வாங்கலை, டெலிவரி பண்ணல அப்படின்னு நமக்கு தோணுச்சுன்னா பையர் வந்து செல்லர்கிட்ட பொருளை டெலிவர் பண்ண சொல்லி கேட்குறதுக்குள்ள ரூல்ஸ் இருக்குது. ஓகே, ரைட் இருக்குது. அப்ளை ஃபார் டெலிவரி. தென் பிளேஸ் ஆஃப் டெலிவரி. அடுத்தது தி குட்ஸு மஸ்ட் பி டெலிவர்டு அட் தி ஸ்பெசிஃபைடு பிளேஸ் டியூரிங் தி பிஸ்னஸ் ஹவர்ஸ் அண்ட் ஆன் எ ஒர்க்கிங் டே. அப்போது பிளேஸ் அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து பையர் மென்ஷன் பண்ணுற பிளேஸ், அதாவது ஒர்க்கிங் ஹவர்ஸில் அவங்க மென்ஷன் பண்ணக்கூட ஒஃபிஷியல் பிளேஸில் வேணும் குட்ஸு டெலிவரி ஆகி கிடைக்கிறதுக்கு. அடுத்தது டைம் ஆஃப் டெலிவரி. டைம் ஆஃப் டெலிவரியில் பார்த்திங்கன்னா த டெலிவரி ஆஃப் குட்ஸ் மஸ்ட் பி மேட் இன் தி ஸ்பெசிஃபைடு டைம். இஃப் நோ டைம் இஸ் ஸ்பெசிஃபைடு இன் தி கான்ட்ராக்ட் தி டெலிவரி ஆஃப் குட்ஸ் மஸ்ட் பி மேடு വിത്തിൻ റീസണബിൾ ടൈം. ഓക്കെ, എല്ലാ കോൺട്രാക്ട്സിലും നമ്മളൊരു സ്പെസിഫിക് ആയിട്ടുള്ള ടൈം നമ്മൾ ഫിക്സ് ചെയ്തിട്ടുണ്ടാകും. സപ്പോസ് ചില കോൺട്രാക്ട്സിൽ അങ്ങനെ സമയം തന്നിട്ടില്ല എങ്കിൽ റീസണബിൾ ടൈം, അതായത് ഒരു പർട്ടിക്കുലർ റീസണബിൾ ടൈം നമ്മൾ ഓൾറെഡി ലീഗലി നമ്മളല്ല മൊത്തത്തിൽ ക്രിയേറ്റ് ചെയ്ത് വെച്ചിട്ടുണ്ടാകും. സോ അപ്പോൾ ആ റീസണബിൾ സമയത്തിനകം നമ്മൾ ഗുഡ്സ് ഡെലിവറി ചെയ്യണം. ദെൻ അടുത്തത് ഗുഡ്സ് ഇൻ പൊസഷൻ ഓഫ് തേർഡ് പാർട്ടി. ഗുഡ്സ് ഇൻ പൊസഷൻ ഓഫ് തേർഡ് പാർട്ടി, മൂന്നാമത്തെ ആൾക്കാരുടെ കയ്യിലാണ് പൊസഷൻ ഉള്ളത് എങ്കിൽ വേർ അറ്റ് ദി ടൈം ഓഫ് സെയിൽ ദ ഗുഡ്സ് ആർ ഇൻ ദി പൊസഷൻ ഓഫ് തേർഡ് പേഴ്സൺ ഡെലിവറി ടേക്സ് പ്ലേസ് വെൻ സച്ച് പേഴ്സൺ അക്നോളജസ് ടു ദ ബയർ ദാറ്റ് ദി ഹോൾഡ് ദ ഗുഡ്സ് ഇൻ ബയേഴ്സ് ബിഹാഫ്. അതായത് ഗുഡ്സ് ഇൻ പൊസഷൻ ഓഫ് തേർഡ് പാർട്ടി, പൊസഷൻ മീൻസ് കൈവശം വെക്കാനുള്ള അവകാശം. സോ അപ്പോൾ അത് വേറെ ഒരാളുടെ കയ്യിലാണ് ഉള്ളത് എങ്കിൽ മസ്റ്റായിട്ടും സെല്ലർ ബയ്യർക്ക് ഇൻറ്റിമേഷൻ കൊടുത്തിരിക്കണം. ഇങ്ങനെയാണ് സംഗതി. ഇത് അപ്പോൾ നമ്മൾ കൊടുക്കുമ്പോൾ കുറച്ച് കഴിഞ്ഞിട്ടൊക്കെ പേപ്പർ, ഏതായാലും ഇപ്പോൾ ഒരു സാധനം നമ്മൾ വാങ്ങുവാണെങ്കിൽ അതിൻ്റെ ഓണർഷിപ്പ് നമുക്കായിരിക്കണം, അതൊക്കെ നമ്മുടെ പേരിലായിരിക്കണം ആ സാധനം വാങ്ങേണ്ടത് അല്ലേ. സോ അപ്പോൾ അത് വേറെ ഒരാളുടെ പൊസിഷനിലാണ് ഉള്ളത് എങ്കിൽ അത് മസ്റ്റായിട്ട് നമ്മൾ ബയ്യറായിട്ട് അക്നോളജ് ചെയ്തിരിക്കണം. ഇതിനി എക്സ്പെൻസസ് ഓഫ് ഡെലിവറി, നമ്മൾ സാധനങ്ങൾ ഡെലിവറി ചെയ്യുമ്പോൾ എക്സ്പെൻസസ് വരുന്നുണ്ടെങ്കിൽ അൺലെസ് എഗ്രീഡ് അതർവൈസ് ദി എക്സ്പെൻസസ് ഓഫ് പുട്ടിംഗ് ദ ഗുഡ്സ് ഇൻ എ ഡെലിവറബിൾ സ്റ്റേറ്റ് ഷാൽ ബി ബ്രോൺ ബൈ ദി സെല്ലർ ആൻഡ് ദോസ് ഓഫ് റിസീവിങ് ദ ഗുഡ്സ് ബൈ ദി ബയ്യർ. ഓക്കെ, ഒന്നില്ലെങ്കിൽ സാധാരണ ഇവിടെ നമ്മൾ സാധാരണ പറയുമ്പോൾ ബയ്യർ ഓർ സെല്ലർ അവരുടെ കൺവീനിയൻസ് അനുസരിച്ച് എന്താണ് അതിൻ്റെ എക്സ്പെൻസസ് അവർക്ക് മീറ്റ് ചെയ്യാം. ചിലപ്പോൾ സെല്ലർക്ക് താല്പര്യമുണ്ടെങ്കിൽ സെല്ലർ ചെയ്യാം, ബയ്യർക്കുണ്ടെങ്കിൽ ബയ്യർക്ക് ചെയ്യാം. ஓகே, இனி அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா டெலிவரி ஆஃப் ராங் குவான்டிட்டி. இப்போ நம்ம പറഞ്ഞാൽ நம்ம சொல்கிற கரெக்ட் குவாலிட்டி, கரெக்ட் குவான்டிட்டி, கரெக்ட் ப்ளேஸு, கரெக்ட் ടൈമ്, ഇതിൽ എല്ലാത്തിനും കൂടി നമുക്ക് സാധനം എത്തിക്കിട്ടണം. സോ അപ്പോൾ ഡെലിവറി ഓഫ് റോങ് ക്വാണ്ടിറ്റി റോങ് ആയിപ്പോയി അല്ലെങ്കിൽ ക്വാണ്ടിറ്റി തെറ്റി നമ്മൾ പറഞ്ഞ ക്വാണ്ടിറ്റി അല്ല വന്നിരിക്കുന്നതെങ്കിൽ ദ ഡെലിവറി ഓഫ് ഗുഡ്സ് ഷുഡ് ബി അക്കോർഡിംഗ് ടു ദ ടേംസ് ഓഫ് ദി കോൺട്രാക്ട്. ദ ഡിഫക്റ്റീവ് ഡെലിവറി എൻടൈറ്റിൽസ് ദ ബയർ ടു റിജക്റ്റ് ദ ഗുഡ്സ്. ഓക്കെ, അപ്പോൾ അങ്ങനെ വരുമ്പോൾ ബയ്യർക്ക് സാധനങ്ങൾ റിജക്റ്റ് ചെയ്യാനുള്ള റൈറ്റ്സ് ഉണ്ട്. ഇപ്പോൾ നമ്മൾ പറഞ്ഞ അതേ ക്വാണ്ടിറ്റിയിൽ നമുക്ക് കിട്ടണം. ക്വാണ്ടിറ്റി മീൻസ് നമ്മൾ എത്ര കിലോ അല്ലെങ്കിൽ എത്ര എണ്ണം, ദാറ്റ് ഈസ് ക്വാണ്ടിറ്റി. സോ അപ്പോൾ നമ്മൾ പറഞ്ഞിരിക്കുന്ന ക്വാണ്ടിറ്റിയിൽ നമുക്ക് സാധനങ്ങൾ എത്തണം. അങ്ങനെ നമ്മൾ പറഞ്ഞ ക്വാണ്ടിറ്റിയിൽ സാധനം എത്തിയില്ല എങ്കിൽ ബയ്യർക്ക് വേണമെങ്കിൽ ആ സാധനം റിജക്റ്റ് ചെയ്യാനുള്ള റൈറ്റ്സ് ഉണ്ട്. ഓക്കെ, അടുത്ത് ഇൻസ്റ്റാൾമെൻറ്റ് ഡെലിവറീസ്. ഇൻസ്റ്റാൾമെൻറ്റ് ഡെലിവറീസ് அப்படிங்கும்போது ഇൻ ദി അബ്സെൻസ് ഓഫ് ആൻ എഗ്രിമെൻറ്റ് the agreement to the contrary the buyer is not bound to accept delivery by installments. അതായത് എഗ്രിമെൻറ്റിൽ ഇൻസ്റ്റാൾമെൻറ്റ് ഡെലിവറി എന്ന് എഴുതിയിട്ടുണ്ട് എങ്കിൽ കുഴപ്പമില്ല. പക്ഷേ എഗ്രിമെൻറ്റിൽ അതിനെക്കുറിച്ച് ഒന്നും നമ്മൾ നോട്ട് ചെയ്യപ്പെടാത്ത സാഹചര്യത്തിൽ ഇൻസ്റ്റാൾമെൻറ്റ് ഡെലിവറി ബയ്യർ ഏറ്റെടുക്കണം എന്നില്ല. ബയ്യർ അങ്ങനെ ഇൻസ്റ്റാൾമെൻ്റ് ആയിട്ട് ഡെലിവറി ചെയ്യുവാണെങ്കിൽ ബയ്യർക്ക് അത് തിരിച്ചു വിടാനുള്ള, റിജക്റ്റ് ചെയ്യാനുള്ള റൈറ്റ്സ് ഉണ്ട്. ദെൻ ഡെലിവറി ടു കെറിയർ ഓർ വാർഫിംഗേഴ്സ്. ഓക്കെ, അതിൽ ഡെലിവറി ഓഫ് ഗുഡ്സ് ടു എ കാരിയർ വെദർ നെയ്മഡ് ബൈ ദ ബയ്യർ ഓർ നോട്ട് ഫോർ ദ പർപ്പസ് ഓഫ് ട്രാൻസ്മിഷൻ ഓഫ് ദി ബയ്യർ ഓർ ഡെലിവറി ഓഫ് ഗുഡ്സ് ടു ദി വാർഫിംഗേഴ്സ് ഫോർ സെയിൽ കസ്റ്റഡി ഫോർ സേഫ് കസ്റ്റഡി ഈസ് പ്രൈമ ഫേസിയ ഡീംഡ് ടു ബി എ ഡെലിവറി ബൈ ദി ബയർ. സോ ഇങ്ങനെ ഡെലിവറി ടു കാരിയർ ഓർ വാർഫിംഗേഴ്സ് എന്ന് പറയുമ്പോൾ ഇപ്പോൾ ബയ്യർക്ക് ബദല
எக்ஸ்பர்ட் അല്ലെങ്കിൽ நம்பிக்கையுள்ள ஒரு ஆளோட பேரில் வந்துட்டு நம்ம டெலிவரி பண்ணுறதோ அந்த மாதிரி உள்ளது தான் நம்ம வந்துட்டு ഡെലിവറി ടു കെറിയർ ഓർ വാർഫിംഗേഴ്സ് എന്ന് പറയുന്നത്. അതിനുള്ള ചാൻസസും ഉണ്ട്. ഇപ്പോൾ ബയ്യറുടെ പേരിൽ തന്നെ ഡെലിവറി ചെയ്യണമെന്നില്ല. അവർക്ക് അവർക്ക് എന്താ പറയുക, വിശ്വസിക്കാൻ പറ്റുന്ന ആൾക്കാരുടെ പേരിൽ നമുക്ക് ഡെലിവറി ചെയ്യാം. ഓക്കെ, അപ്പോൾ ഇത്രയാണ് നമ്മുടെ റൂൾസ് ആസ് ടു ഡെലിവറി ഓഫ് ഗുഡ്സ് ഡെലിവറി ചെയ്യുമ്പോൾ നമ്മൾ ഫോളോ ചെയ്യേണ്ട റൂൾസ്. ഇനി അക്സെപ്റ്റൻസ് ഓഫ് ഡെലിവറി ഓഫ് ഗുഡ്സ് ബൈ ദി ബയർ. ഇപ്പോൾ ഡെലിവറി ഓഫ് ഗുഡ്സ് നമ്മൾ നോക്കി. അപ്പോൾ ഗുഡ്സ് ഡെലിവറി ചെയ്യുന്നത് സെല്ലറാണ്. സെല്ലർ ഡെലിവറി ചെയ്യുന്ന പ്രോഡക്ട്സ് സ്വീകരിക്കേണ്ടത് ബയറുടെ റെസ്പോൺസിബിലിറ്റിയാണ്. സോ അപ്പോൾ അതിൻ്റെ കാര്യങ്ങളാണ് പറയുന്നത്. അപ്പോൾ അക്സെപ്റ്റൻസ് ഓഫ് ഡെലിവറി ബൈ ദി ബയറിൽ ബയേഴ്സ് റൈറ്റ് ടു എക്സാമിൻ ദി ഗുഡ്സ്. ഓക്കെ, ബയറുടെ റൈറ്റ്സ് ആണ്. അപ്പോൾ பையர்ஸ் ரைட் டு எக்ஸாமின் த குட்ஸ். இப்போ நம்ம ஆர்டர் பண்ணின பொருள் நம்ம கைக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த பொருளை வந்துட்டு பரிசோதனை பண்ணுறதுக்குள்ள ரைட்ஸு பையருக்கு இருக்குது. காரணம் நம்ம சொன்ன குவான்டிட்டி தான் வந்திருக்கா, நம்ம இப்போ கொடுத்த அதே குவாலிட்டியில் தான் கிடச்சிருக்குதா, அதே கலர் தானா, அதே டிசைன் தானா, எல்லாம் வந்துட்டு செக் பண்ணி வெரிஃபை பண்ணி பார்க்குறதுக்குள்ள ரைட்ஸு பையருக்கு இருக்குது. ദെൻ സെക്കൻഡ് വൺ അക്സെപ്റ്റൻസ് ഓഫ് ഗുഡ്സ് ബൈ ദി ബയർ. അക്സെപ്റ്റൻസ് ബയർ തന്നെയാണ് ചെയ്യേണ്ടത്. ദ ബയർ ഇസ് ഡീംഡ് ടു ഹാവ് അക്സെപ്റ്റഡ് ദി ഗുഡ്സ് ഇഫ് ഹി ഇൻറ്റിമേറ്റ്സ് ദി സെല്ലർ ദാറ്റ് ഹീ ഈസ് അക്സെപ്റ്റഡ് ദി ഗുഡ്സ്. അപ്പോൾ സാധനം അതായത് സെല്ലർ അവിടെ നിന്ന് സെൻഡ് ചെയ്തു, சாதனம் வந்துட்டு நம்ம ரிசீவ் பண்ணிட்டோம், அதாவது பையர் வந்து ரிசீவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதனுடைய இன்டிமேஷன் யாருக்கு கொடுக்கணும், செல்லருக்கு கொடுக்கணும். பொருள் என் கைக்கு வந்துருச்சு, நான் ரிசீவ் பண்ணிட்டேன் அப்படின்ற இன்டிமேஷன் கொடுக்கணும். ஹி டஸ் எனி ஆக்ட் டு குட்ஸ் விச் இஸ் இன்கன்சிஸ்டன்ட் வித் த ஓனர்ஷிப் ஆஃப் தி செல்லர், ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளட்ஜிங் ஆர் ரீசெல்லிங் ஆஃப் குட்ஸ். இப்போ நம்மளை வந்துட்டு நம்மளோட பொசஷனில் அப்படி இல்லைனா ஓனர்ஷிப்பில் ஏதாவது தகராறு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுவும் நமக்கு ഇൻറ്റിമേഷൻ കൊടുക്കാം. ഹി ഫെയിൽസ് ഓഫ് റിട്ടേൺ ഓഫ് ഗുഡ്സ് ടു ദി സെല്ലർ ആഫ്റ്റർ ദി എക്സ്പയറി ഓഫ് റീസണബിൾ ടൈം. ഓക്കെ, അപ്പോൾ ആ സമയം കഴിഞ്ഞ് കഴിഞ്ഞാൽ നമ്മുടെ റീസണബിൾ ടൈം എക്സ്പയറി ആയി കഴിഞ്ഞാൽ അതിനുള്ള റിട്ടേൺ തിരിച്ചു കൊടുക്കാനായിട്ട് അല്ല. അപ്പോൾ ബയ്യർക്ക് ചെയ്യാനുള്ളത് സാധനം കയ്യിലെത്തിക്കഴിഞ്ഞാൽ ഞാൻ സാധനം സ്വീകരിച്ചു എന്നുള്ള ഇൻറ്റിമേഷൻ കൊടുക്കണം. ദെൻ ഓണർഷിപ്പിൽ എന്തെങ്കിലും പ്രോബ്ലംസ് ഉണ്ടെങ്കിൽ അതും കൊടുക്കണം, ഇൻറ്റിമേറ്റ് ചെയ്യണം. ദെൻ ഇവിടെ ഇപ്പോൾ കറക്റ്റ് സമയത്ത് റീസണബിൾ ടൈമിനകത്ത് നമ്മൾ റിസീവ് பண்ணுன பொருளுக்குள்ள പണം നമ്മൾ അടച്ചിരിക്കണം. അതിലേതെങ്കിലും പിഴവുകൾ സംഭവിച്ചു കഴിഞ്ഞാൽ അതിനുള്ള ആക്ഷൻ എടുക്കാനുള്ള റൈറ്റ്സ് ഉണ്ട്. ഓക്കെ, ഇനി ബയ്യർ നോട്ട് ബോണ്ട് ടു റിട്ടേൺ ദി ഗുഡ്സ് unless otherwise agreed, where the buyer has rejected the goods delivered to him, having a right to do so, he is not bound to return them to the seller. It is sufficient for the buyer to inform the seller about the rejection. The expenses of taking back the goods should be met by the seller. ஓகே, இப்போ നമ്മൾ பையருக்கு பொருள் வந்து கிடைக்கும்போது நம்ம சொன்ன குவான்டிட்டி இல்லைன்னா நம்மளுடைய குவாலிட்டி அந்த மாதிரி ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தது, அவங்க செல்லர் பாகத்துலேருந்து ஏதாவது தவறுகள் நடந்துருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு பையருக்கு அந்த பொருளை வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணுறதுக்குள்ள எல்லா ரைட்ஸும் இருக்குது. ஸோ அந்த பொருளை வந்து அவங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். ഓക്കെ, ദിസ് ഇത് അക്സെപ്റ്റൻസിൽ മെയിനായിട്ട്. പിന്നെ ഉള്ളത് ബയേഴ്സ് ലയബിലിറ്റി ഫോർ നെഗ്ലക്റ്റിംഗ് ഓർ റിഫ്യൂസിങ് ടു ടേക്ക് ഡെലിവറി ഓഫ് ഗുഡ്സ്. അതിൽ ബയേഴ്സ് ലയബിലിറ്റി ഫോർ നെഗ്ലക്റ്റിംഗ് ഓർ റിഫ്യൂസിങ് ദ ടേക്ക് ഡെലിവറി ഓഫ് ഗുഡ്സ്. അതായത് ഇപ്പോൾ ബയ്യർ அதாவது செல்லர் டெலிவரி பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸை ரிசீவ் பண்ண வேண்டியது பையரோட டியூட்டி. அப்படி பையர் ரிசீவ் பண்ணலை அப்படின்னு சொன்னால் அதுக்கு தேவையான ஆக்ஷன்ஸ் எடுத்துக்கிறதுக்குள்ள റൈറ്റ്സ് സെല്ലർക്ക് இருக்குது. ഓക്കെ, ഇതാണ് അക്സെപ്റ്റൻസിൽ മെയിനായിട്ട് പഠിക്കാനുള്ളത്. ഇനി അടുത്ത് ഓക്കെ, ഇനി ബാക്കിയുള്ളത് നെക്സ്റ്റ് വീഡിയോയിൽ നമുക്ക് നോക്കാം. ഓക്കെ, താങ്ക് യു.